Hi friends, welcome to GD Lasaris. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னா யாரெல்லாம் 3 இயர்ஸ் LLB ஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன கேட்டகரிக்கு மெரிட் லிஸ்ட்ல எவ்வளோ, வெயிட்டிங் லிஸ்ட்ல எவ்வளோ, என்னைக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங், என்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, நீங்க எப்போ வந்து ஜாயின் பண்ணணும் காலேஜ்ல, அதுக்கான டேட்ஸ் முதற்கொண்டு இந்த கட் ஆஃப்ல கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்லேயும் சரி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆனர்ஸ்லையும் சரி, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லையும் சரி 3 இயர்ஸ் LLBக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது 7.5 ரிசர்வேஷனில் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமான தனித்தனி வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வெப்சைட்டுக்கு லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஹோம் பேஜாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இதில் ஃபர்ஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் LLB ஆனர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லா அட்மிஷன் 2024-25 கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் LLB ஆனர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 17/8/2024 இன்னைக்கு ஈவினிங் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து மெரிட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ அலாட்மெண்ட் ஆர்டருக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்போ காலேஜில் ஜாயின் பண்ணுன்றதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 89.269 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடையாது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 86.360 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 83 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 81.960 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 78.580 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 84.679 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 82 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 84.89 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 82 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி அருந்ததியினருக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 80.558 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 74.80 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 79 மெரிட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 74.80 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா பிசி வந்து 86 கொடுத்துருக்காங்க, இதில் 83 கொடுத்துருக்காங்க. 2 கட் ஆஃப் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கம்மியாக இருக்குது. அதே போல் வந்துட்டு இதில் 81 பிசிஎம் முஸ்லீம் கொடுத்துருக்காங்க, இதில் 78 கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1 கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதே 1 வந்து கட் ஆஃப் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் மெரிட் லிஸ்ட்டுக்கும் கம்மியாக இருக்குது. எஸ்சி அருந்ததியினரை பார்த்தீங்கன்னா 80க்கும் 74 தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ எஸ்சி அருந்ததியினர் தான் கட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியிலையும் கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த கட் ஆஃபில் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஓசி கேட்டகரியில் 89.269 கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, இதற்கு முன்னாடி அதாவது நீங்கள் 90 இருக்கலாம், 91 இருக்கலாம், 92 இருந்தாலும் ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா அர்த்தம். ஸோ நீங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டீங்க. இப்போ பிசி கேட்டகரியை எக்ஸாம்பிளாக எடுத்துங்க. நீங்கள் வந்து 86.360 இந்த கட் ஆஃப்லேருந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ கட் ஆஃப் நீங்கள் வச்சுருந்தாலும் அதிகமாக நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த 86.360க்கு அடுத்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்லேருந்து இந்த
3 கட் ஆஃப் வந்து வச்சிருக்கவங்க வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஒரு சில பேர் கேட்பீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா, காலேஜில் சீட் கிடைக்குமானா? கண்டிப்பாக 100% வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கட் ஆஃபில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இது முழுக்க ஆன்லைன்லேயே தான் நடக்கும். நீங்கள் வந்து கொஸ்டின்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அது அந்த மெத்தட் கிடையாது. ஒரு சில பேருக்கு தெரியாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அவங்க கேட்டிருக்க சைஸை அவங்க கேட்டிருக்க ஃபார்மேட்டில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் சென்ட் பண்ண வேண்டியது, அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஜெராக்ஸோ ஃபோட்டோ காப்பியோ நீங்கள் சென்ட் பண்ண முடியாது. இதை நல்லா மைண்டில் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 19/8/2024 இருந்து 21/8/2024 நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிடணும். உங்ககிட்ட இன்கேஸ் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், இன்னும் எங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வரல, காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிலேருந்து கொடுக்கல, லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் யூனிவர்சிட்டிக்கோ காலேஜுக்கோ போயிட்டு எப்படியாச்சும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் என்றைக்கு வந்து ஆன்லைன்லேயே தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. என்றைக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும்னா 22/8/2024 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. இதே டிஎன்டிஏ வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணுமோ அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை பே பண்ண பிறகு தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண பிறகு என்னைக்கு போயிட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா, இது வந்து சோயிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரே ஒரு காலேஜ் தான். அந்த காலேஜில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. 23/8/2024 28/8/2024 நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட வேண்டியது இருக்கும். உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷனாக யூஸ் பண்ணுறது என்னென்னா இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ, எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 hours ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இல்லையா, இன்றைக்கி ஈவினிங்லேயே உங்களுக்கு வந்து மெயில் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுன்றதையும் சென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு மெயில் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மெரிட் லிஸ்ட்லேயோ வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ உங்களுடைய கட் ஆஃப் இருக்குதுன்ற பட்சத்தில் நாங்கள் லாகின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்லாட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிடுங்க. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தாராளமாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி சர்க்கிள்லையோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3 years LLBக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.